ஹலோ, உங்களை தான். ம். என்ன பார்க்க கூட மாட்டீங்க? ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தாங்களே அதான். ஓஹோ அப்படியா, நான் கூட கோவமா இருக்கீங்களோன்னு நினச்சேன். கோமா ஓமலையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்படியே ஃபோன் பண்ணவே இல்லை. எதுக்கு பண்ணிக்கிட்டு? அதான் பண்ணல. என்ன பேசுறீங்க? புரியல. பிறகு பேசுவோமா? இப்போ ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு, நிச்சயம் முடிஞ்ச பிறகு பேசலாம். இல்லை இல்லை, எதுவாக இருந்தாலும் இப்போவே சொல்லுங்க. என்னாச்சு உங்களுக்கு? நான் என்ன தப்பு பண்ணேன்? ஏன் கூட எதுக்கு பேசுறத அவாய்ட் பண்ணுறீங்க? நீ எந்த தப்பு பண்ணல, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். ஏன் அப்படி சொல்கிறீங்க? நீ வேண்டாம் தானே சொன்னேன். நான் தானே உங்கள் வீட்டில் வந்து வெளியே போகலாமான்னு கேட்டேன். அது கூட டெய்லர் கடைக்கு போகலாமான்னு தான் கேட்டோம், ஊர் சுற்றலாமான்னு கூட கேட்கல. அதுக்கே உங்கள் அம்மா அப்படி கோவப்படுறாங்க. கல்யாணம் முடிச்சு என் கூட தானே நீ அனுப்பி வைக்க போகிறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு டெய்லர் கடைக்கு கூட நான் கூட்டிகிட்டு போகக்கூடாதா? அவ்வளோக்குள்ள ஏன் நீ நம்ப மாட்டாங்க? இதே மாதிரி தான் உங்கள் அக்கா விஷயத்துலேயும் பண்ணாங்க. இப்போ உன் விஷயத்துல அதே மாதிரி நடந்துக்கிறாங்க. அதான் நானும் கொஞ்சம் ஒதுங்கே இருக்கலாமான்னு பார்க்குறேன். அம்மா அப்படி பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அவங்க அனுப்பி வைக்க மாட்டாங்க. அவங்க போக சொன்னால் நான் வருவேன். இதை நீ உங்கள் அம்மா கிட்ட சொல்லணும், என்கிட்ட சொல்லக்கூடாது. எங்கள் அம்மா கோவப்படுறாங்களே. உங்கள் அம்மா கோவப்பட்டாங்கன்னா அதை விட டபுள் மடங்கா எனக்கும் கோவப்பட தெரியும். ஆனால் அதெல்லாம் வேண்டான்னு நினைக்கிறோம். ஏன் இப்படி பேசுறீங்க? நான் அன்னைக்கு எவ்வளோ ஆசையாக உங்கள் வீட்டுக்கு வந்தேன் தெரியுமா? உன்னை வெளியே கூட்டிகிட்டு போகலான்னு கேட்க தான் வந்தேன். எங்கள் அம்மா தான் அதெல்லாம் வேண்டாம், நான் இப்படி சொல்லியே கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்க. கடைசியில் என்ன சொன்னாலும் உங்கள் அம்மா அனுப்பி வைக்கல. எனக்கு அது எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா? ஓஹோ, அதனால தான் கோவத்தில் என் கூட பேசாமலே இருந்தீங்களா இத்தனை நாளா? உங்கள் அம்மாட்ட கேட்டதுக்கு ஏதோ ஃபோன் ரிப்பேர்னு சொன்னாங்க. அதை பற்றிலாம் எனக்கு தெரியாது. எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு, அதனால பேசல. நீங்கள் பேசாமல் எனக்கும் தான் கஷ்டமாக இருந்துச்சு. நீ இதை உங்கள் அம்மா கிட்ட சொன்னியா? எங்கள் அம்மா தான் ஃபோனே பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே. அப்புறம் எதுக்கு நான் உனக்கு கால் பண்ணணும்? எதுவாக இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் பேசிக்கலாம். என்னாச்சு உங்களுக்கு? நீங்கள் தானே முன்னாடி பேசுன்னு சொன்னீங்க. ஃபோன் கூட நான் வாங்கி தரேன், நீ என் கூட பேசினா போதுன்னு சொன்னீங்க. இப்போ என்னடா நான் இப்படி பேசுகிறீங்க? எங்கள் அம்மா பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நம்மளுக்கு என்ன கல்யாணம் ஆயிருச்சு? அதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் கூட பேசலாம்னு நினைக்கிறேன். கல்யாணத்துக்கு முன்னாடியே பேசினா எல்லாரும் இப்படி தானே கேட்குறீங்க, கல்யாணம் ஆயிருச்சு பேசுறதுக்குன்னு. அதான் கல்யாணத்தை முடிச்சுட்டு உரிமையாக பேசலாம்னு நினைக்கிறேன். அப்போ நிச்சயம் முடிஞ்சதுக்கு அப்புறமா எனக்கு ஃபோன் பண்ண மாட்டீங்களா? அது நீ உங்கள் அம்மாவை நடந்துக்கிறத பொறுத்து. என்ன சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. ஃபோட்டோ எடுக்கிறாங்க, நேராக நிற்போமா? நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? எனக்கு புரியலன்னு சொன்னேன். புரியலையா இல்லை புரியாத மாதிரி நடிக்கிறியா ஜெனி? ஏன் அப்படி பேசுகிறீங்க? நான் மேடையில் வச்சு எதுவும் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். முழுசா என் மனசில் இருக்கிறத சொன்னா இங்கேயே எனக்கு கோவம் வர ஆரம்பிச்சிடும். கோவமா? ஆமாம், அவ்வளோ டென்ஷன் ஆகுது எனக்கு. அதனால நீ கொஞ்சம் அமைதியாக நிற்கிறியா? நிச்சயம் முடியட்டும், நம்ம பொறுமையாக பேசிக்கலாம். நிச்சயம் முடிஞ்சதோ வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. சரி, அப்போ போ, கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் பேசிக்கலாம். அப்போ தானே உங்கள் வீட்டில் எல்லாரும் பேச விடுவாங்க. நீங்கள் ஏன் இப்படி பேசுகிறீங்க? இதுக்கு மேலே எதுவும் பேசலை. ஃபோட்டோ எடுக்கிறாங்க, நேராக பாரு. என்னாச்சு இவருக்கு?
உனக்கு என்ன குறைச்சல்? உங்க மாமாவே சொல்லிட்டாவ சிம்பிளா இருக்கும்போது தான் நீ அழகா இருக்கேன்னு. அழகு தேவதை மாதிரி இருக்கா. தேங்க்ஸ் வே. சரி வா போலாம். இந்த அம்மா வரட்டும். ஏம்மா கிளம்பிட்டியா? இந்த வாரேம்மா. மூக்காயி பரப்பிட்டியம்மா? ஆமாம்மா, ரெடி ஆயிட்டேன். ஏமா இதை போட்டிருக்கா? பட்டுச்சேலை ஏதாவது எடுத்து கட்ட வேண்டியதானே? உங்களுக்கு நிச்சயம் முடிஞ்சிருக்கு, வரவியெல்லாம் உங்களை பாப்பாவல்ல, எதுக்கு இந்த ட்ரெஸ் போட்டிருக்கா? அம்மா, மாமாக்கு நான் சிம்பிளா இருந்தாதான் பிடிக்கும். அப்படியா? ஆமா, மாமா சொல்லியிருக்காங்க நான் சிம்பிளா இருக்கதான் அவங்களுக்கு பிடிச்சிருக்கா. நான் இப்படியே வாரமா இதான் மாமாக்கு பிடிக்கும். மூக்காயி சந்திர கூட போன்ல பேசுறியோ? அம்மா, அது வந்து அவிய. சரிம்மா புரியுது. போன்ல பேசுறதுலாம் ஒன்றும் தப்பு இல்லம்மா. ஆனா ரொம்ப நேரம் பேசியே வேலையை கெடுக்காத, சரியா? என்ன எப்படி இருக்கிய, சாப்பிட்டியலா அப்படின்னு 4 வார்த்தை பேசிட்டு வச்சிரு. ரொம்ப நேரம் பேசினா அவிய வேலையெல்லாம் கெட்டு போயிடும்ல. சரிம்மா. ஆண்டி, அந்த மாப்பிள்ளை அண்ணன் ரொம்ப நேரம் போன்ல எல்லாம் பேச மாட்டாவே. அவிய இவ்வளவு பார்க்கணும்னு நினைச்சிட்டாலே போதும், நேர்ல ஓடி வந்துருவாவே. ஆமா, நானும் பார்த்தனே. பூ வச்சு அடுத்த நாளே மாப்பிள்ளை வந்துட்டாவ. ஆமா ஆண்டி, மூக்கையா அவருக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு. கரெக்டான பையனை தான் நீங்க பார்த்திருக்கீங்க. ஆமா, அப்படியே பிள்ளைகள் ரெண்டும் சரோஜா குணம், நல்ல பிள்ளைகளா வளர்த்துருக்கா. சரிம்மா, நீ யாராவது பாவமா மாமாங்க எனக்காக காத்துக்கிட்டு இருப்பாவே. சரிம்மா போலாம். சாமி வீட்டுல சொல்லிட்டியம்மா? சொல்லிட்டேன் ஆண்டி. சரிம்மா வா போலாம். கை வா, பஸ் ஸ்டாப் பக்கத்துல போய் ஆட்டோ பிடிச்சுக்கிடலாம். சரிம்மா. கல்யாண மண்டபத்துல பிள்ளைல அழகா சுத்திட்டு இருக்கல, எனக்கு 2-3 பிள்ளைகளை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைல. எனக்கு யாரும் தெரியாதுடா. டேய், நம்ம வந்தது எதுக்கு? தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்காதடா. எனக்கு தெரியாதோ? மூக்காய் பாக்குறதுக்கு இல்ல, அவ எனக்கு செட் ஆக மாட்டான்னு நிரூபிக்கிறதுக்கு. ஆமா, அவெல்லாம் என் பக்கத்துல நிக்கவே தகுதி இல்லாதவடா. அவளை போய் நான் கல்யாணம் பண்ணிட்டு கூட கூட்டிட்டு போகணுமா? எங்க அம்மா இருக்காங்க பாரு, அவங்களுக்கு சுத்தமா என் மனசே புரியல. அவங்கள பொறுத்தவரையும் அவங்க நினைச்சது நடந்துடணும். நம்மளை பத்திலாம் அவங்களுக்கு கவலையே கிடையாது. அதுவும் என்னைய பத்தி கவலையே இல்ல. வந்துடுறேன்னு சொல்லியிருக்கால, அவளே வருவா. மெசேஜ்ல காலையிலே போட்டுட்டேன், நான் வாரேன் நீயும் வந்துருன்னு சொல்லிட்டேன். அவ கூட எல்லாம் சும்மா சும்மா போன்ல எல்லாம் பேச முடியாதுடா. எனக்கு அதுக்கு இன்ட்ரெஸ்டும் இல்ல. நான் கால் பண்ணாலே என்ன ரொம்ப லவ் பண்றீங்களோ அப்படின்னு கேக்குறா. என்னையவே நினைச்சிட்டு இருக்கீங்களோன்னு கேக்குறா. அது கூட எல்லாம் என்னால பேச முடியாதுடா. லவ் மேரேஜ் தான் பெஸ்ட்னு தெரியுது. சும்மா இருறா, முதல்ல இந்த தலைவலி ஒளியட்டும். யாருடா அந்த பொண்ணெல்லாம்? ஆளுன்னு சொல்லாதடா. சொன்னாங்க, ஆனா எனக்கு யாரையும் நம்புறதுக்கு இப்ப இஷ்டம் இல்ல. அதுவும் எங்க பாட்டியை சுத்தமா நம்ப இஷ்டமே இல்ல. அதனால எப்படியாவது எனக்கு முதல்ல இந்த கல்யாணத்தை நிறுத்தணும். அந்த ஜெனிக்கு யார் கூட கல்யாணம் இருந்தாலும் எனக்கு கவலை இல்ல. என் கல்யாணம் எனக்கு நின்னாலே போதும். அதுவும் இந்த மூக்காயை கட்டிக்கிறதுக்கு எனக்கு இஷ்டமே இல்ல. இவ்வளவு தவிர நான் எவ்வளவு வேணாலும் கட்டிப்பேன். அவ அழகாதான் இருக்கா, நல்ல வசதியான வீட்டு பொண்ணு. பேர் கூட எனக்கு பிடிச்சிருக்கு. அதனால தாண்டா எங்க பாட்டி சொல்லும் போது நான் ஓகேன்னு சொன்னேன். ஆனா பாட்டி இப்படி பண்ணுவாங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. என் நிச்சயத்தை நிறுத்துறேன்னு சொன்னாங்க, கடைசி வரையும் நிறுத்தவே இல்லை. அது நடந்துருச்சு. இப்போ இந்த பொண்ணுக்கும் நிச்சயம் நடக்க போகுது. எப்படிடா எங்களால ஒண்ணு சேர முடியும்? அதான் நான் பிளான் பண்ணி இப்ப என் கல்யாணத்தையாவது நிறுத்தலான்னு பாக்குறேன். உனக்கு தெரியுது, ஆனா மத்தவங்களுக்கு தெரியலையே. கரெக்டா சொன்ன அஸ்வின். ஜோடி மாறிச்சுன்னா எவ்வளவு நல்லா இருக்கும்ல. அது போனா என்ன இருந்தா என்ன, என்னைய பொறுத்தவரையும் என் கல்யாணம் நிக்கணும், அவ்வளவுதான். இன்னும் என்னதான் பண்ணிட்டு இருக்காளோ, எப்போ வருவானே தெரியல. ரொம்ப சீக்கிரமா வந்துட்டோன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் லேட்டாவே வந்திருக்கலாம். நான் தான் ரொம்ப சீக்கிரமா கிளம்பிட்டேன். அம்மா லேட்டா போலான்னு தான் சொன்னாங்க. நான் தான் வாங்க போவோம்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டேன். இங்க பார்த்தா அது இன்னும் வந்து தொலைக்கல. எவ்வளவு நேரம் தான் அதுக்காக வெயிட் பண்ண முடியும்?
என்னப்பா கல்யாண மாப்பிள்ள எப்படி இருக்கா? ஆ நல்லா இருக்கேன் ஆண்டி. உங்களை தான் தேடிட்டு இருந்தேன். அப்படியா, என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லை ஆண்டி, எனக்கு கல்யாணம் நடக்கும் போது உங்களுக்கு தெரியும்ல. தெரியாதா பின்ன? 2 நாளைக்கு முன்னாடி ஒரு நிச்சயத்துக்கு வந்தானே, என்னையும் நீ பார்க்கலையோ? பார்த்தேன். அப்பயே பேசணும்னு நினைச்சேன், பேச முடியல. என்னப்பா விஷயம்? ஆண்டி, எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டமே இல்லை. அம்மாட்ட சொன்னா புரியவே மாட்டேங்குது உங்களுக்கு. ஏன்பா, என்னாச்சு? அவ எனக்கு கொஞ்சம் கூட செட்டே ஆக மாட்டா ஆண்டி. அவ பேர் என்ன தெரியுமா? மூக்காய். மூக்கையா? ஆமா ஆண்டி, அவ பேரும் நல்லா இல்ல, பாக்குறதுக்கும் நல்லா இல்ல. நிச்சயத்துல பார்த்தனே நல்லா தானே இருந்தா. அது மேக்கப் அந்த மாதிரி. இன்னைக்கு சாதாரணமா ஒரு பாபு எப்படி இருக்கான்னு நீங்களே பாருங்க. அப்புறம் நகை எங்க அம்மா தான் போட்டிருக்காங்க. படிக்காத பொண்ணு, சரியான பட்டிக்காடு. அப்படியா? இந்த மாதிரி ஒரு பொண்ணு அவனுக்கு பார்த்துருக்கவங்க அம்மா? ஆமா ஆண்டி, எனக்கு சுத்தமா பிடிக்கல. சொல்லிட்டேன், கேட்க மாட்டாங்க. எனக்கு நீங்க தான் ஆண்டி இந்த விஷயத்துல ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்னப்பா பண்ணணும்னு சொல்லு, பண்றேன். அந்த பொண்ணு இந்த நிச்சயத்துக்கு வருவா. அப்படியா, வராளோ? ஆமா, நீங்க எங்க அம்மா கூடயே இருங்க. அவ வந்த உடனே இவதான் என் மருமகன்னு எங்க அம்மா சொல்லுவாங்க. மருமகன் சொல்றீங்க, இந்த மாதிரி இருக்கா? உங்க லெவல் என்ன? இவ இப்படி பட்டிக்காடு மாதிரி இருக்காளேன்னு சொல்லி நல்லா கிண்டல் பண்ணி விட்டுருங்க. ஐயோ, உங்க அம்மா கோவப்படுவாளே. கோவப்பட்டா பட்டுட்டு போறாங்க ஆண்டி. எனக்கு அவளை சுத்தமா பிடிக்கல. எனக்கு பிடிக்கலங்கிறது எங்க அம்மாட்ட சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, மிரட்டுறாங்க. அதனால இந்த விஷயத்த நான் சொன்னேன்னு சொல்லாதீங்க. நீங்களே அந்த பொண்ணை பார்த்துட்டு கிண்டல் பண்ற மாதிரி பண்ணுங்க. எங்க அம்மா கண்டிப்பா கோவம் வரும், ட்ரிகர் ஆவாங்க. அவங்களே அந்த பொண்ணு எனக்கு செட் ஆக மாட்டான்னு நினைச்சு கல்யாணத்தை நிறுத்திடுவாங்க. ப்ளீஸ் ஆண்டி, எனக்காக இந்த ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? நீ கேட்டு நான் பண்ணாம இருப்பேனா? நீ என் பிள்ளை மாதிரி, உனக்காக பண்றேப்பா. ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. அந்த பொண்ணை பார்த்த உடனே இவ சந்திரக்கு செட்டே ஆக மாட்டான்னு எங்க அம்மாட்ட சொல்லுங்க. சரிப்பா, நான் பாத்துக்கிடி. உங்க அம்மைக்கு புரியுற மாதிரி நான் சொல்லி புரிய வைக்க, சரியா? சரி ஆண்டி. எங்க அம்மாவோட ஃப்ரெண்டுடா, அதான் இவங்க கிட்ட ஹெல்ப் கேக்குறேன். நீ பார்த்துட்டே இரு. இவங்க பேசுற பேச்சுல இந்த பொண்ணு எனக்கு வேண்டாம்னா அம்மா முடிவு பண்ணிடுவாங்க. இன்னையோட மூக்காய் சாப்டர் க்ளோஸ்.